அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஜுபைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மகளான உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க முதல்ல உபைதுல்லா இப்னு ஜாஷ் அப்படின்ற ஒரு நபரை தான் திருமணம் செஞ்சுருந்தாங்க. இவங்க கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து தான் முஸ்லீம் ஆனாங்க. காஃபிர்களுடைய துன்பம் தாங்காமல் அபிசீனியா நாட்டுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. அங்கே ஒரு நாள் இரவில் இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஒரு கனவு வருது. என்னன்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய கணவரை ரொம்ப ஒரு கோரமான ஒரு வடிவத்தில் வர மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. காலையில் விடிஞ்சு பார்த்தா அவங்களுடைய கணவர் கிறிஸ்தவராக மாறி இருக்கார். ஆனால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முஸ்லீமாகவே இருக்கிறாங்க. அவங்களுடைய கணவர் கிறிஸ்தவராக மாறினதுக்கப்புறம் அவங்களுக்கு கவலையும் துன்பமாகவும் இருக்குது. இந்த நேரத்தில் தான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அவங்கள தான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபிசீனியா நாட்டுக்கு ஒரு நபரை தூது அனுப்புகிறாரு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த மன்னர் அபரஹா அப்படின்ற ஒரு பெண்ணின் மூலியமாக உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு செய்தியை சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியலை. தன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செஞ்சுக்கிறாங்களா அப்படின்ற சந்தோஷத்தில் அந்த செய்தியை சொன்ன அந்த அபரஹான்ற பெண்ணுக்கு தன் கையில் உள்ள வளையத்துலேயும் காலில் போட்டிருந்த அந்த வளையங்க எல்லா ஆபரணத்தையும் கலட்டி அன்பளிப்பாக கொடுத்துட்றாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய திருமணத்துக்கு நஜ்ஜாசி மன்னர் மஹரா 400 தினார்களையும் இன்னும் பல பரிசு பொருட்களையும் அன்பளிப்பாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, அந்த திருமணத்துக்கு எல்லாருக்குமே நஜ்ஜாசி மன்னர் தீனார்களை அன்பளிப்பாக வழங்கினார். அது மட்டும் இல்லை, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள மதீனாவுக்கு அனுப்பும் பொழுது அவங்கக்கிட்ட ஏராளமான வாசனை பொருட்களையும் இன்னும் சீர் சாமான்களையும் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. இவங்களுடைய திருமணம் ஹிஜ்ரி 7வது வருஷம் நடக்குது. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வஃபாத்தான ஆண்டில் பல மார்க்க அறிஞர்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இருந்தாலும் பெரும்பாலானவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஹிஜ்ரி 44வது வருஷம் வஃபாத்தானாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு சிறிய தொகுப்பு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மற்றொரு மனைவியான சபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். வல்ல ரஹ்மான் நம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்த இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்திலும் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.